அவர்களும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவாரா மாற்றப்பட மாட்டாரா என்று சந்தேகங்கள் எழுந்த சூழ்நிலையில் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து விட்டார். கோவையில் சற்று முன்பு அளித்த பேட்டியின் போது புதிய தமிழக பாஜக தலைவர் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அந்த போட்டியில் நான் இல்லை என்றும் தாம் எவரையும் பரிந்துரைக்கவில்லை என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். இதனால் அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பதவி கிடைக்கப் போகிறது அல்லது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அவருக்கு ஆளுநர் பதவி அல்லது கட்சியில் மத்திய அமைச்சர் பதவி அல்லது கட்சியில் தேசிய தலைவர் பதவி ஜே.பி. நட்டாவின் பதவி காலம் நிறைவடைவதை ஒட்டி அண்ணாமலைக்கு மாநில தலைவரிலிருந்து தேசிய தலைவராகவும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதனால் தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுவது உறுதியாகி இருக்கிறது. இதன் மூலமாக இரண்டு விதமான அரசியல் வெற்றியை அதிமுக தலைமையிலான இபிஎஸ் தலைமையிலான அதிமுக பெற்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு முதல் நிபந்தனையாக அமித்ஷாவை சந்திக்கும் போது இபிஎஸ் வைத்த நிபந்தனையே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும். அவர்தான் அதிமுகவின் முன்னாள் தலைவர்களான முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர், அண்ணா ஆகியோரை பற்றி அவர் தவறாக விமர்சன பூர்வமாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார் என்றும் ஊழல் கட்சி என்ற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்ததால் அவரோடு இணைந்து தேர்தலில் கூட்டணியை சந்திக்க முடியாது என்று இபிஎஸ் தெரிவித்த அந்த கருத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை மாற்றப்படுவது அவரது ஒப்புதல் வாக்குமூலத்தின் மூலமாகவே உறுதியாகிவிட்டது. எப்போது அறிவிப்பு வெளியாகிறது என்பதுதான் இப்போது உள்ள ஒரே கேள்வி. தமிழக பாஜக தலைவர் அடுத்ததாக யார் வரப்போகிறார் என்ற பல்வேறு யூகங்களும் செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அதில் முன்னிலையில் இருப்பவர் திருநெல்வேலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் இருக்கிறார். கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் அடுத்த இடத்திலும், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனும் அடுத்த இடத்தில் இருக்கிறார்கள். கருப்பு முருகானந்தம் மற்றும் எல் முருகன் உள்ளிட்டோரும் இந்த போட்டியில் வருகிறார்கள். இந்த 5 பேரில் யார் அடுத்த தமிழக பாஜக தலைவர் என்ற கேள்விக்கு 7ஆம் தேதி விடை கிடைக்கும் என்றும் அன்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அண்ணாமலை இப்போது அளித்த பேட்டியிலேயும் தெரிய வந்திருக்கிறது. கோவையில் அளித்த பேட்டியில் தலைவர் பதவிக்கு ஒருமித்த முடிவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அந்த போட்டியில் தாம் இல்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்து விட்டார். இதனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதியாகிவிட்டது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.